வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள தந்தேஸ்வரி கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். தந்தேஸ்வரி கோவில் 52 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். தந்தேஸ்வரி கோவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்தர் மாவட்டத்தில் தந்தேவாடா என்ற ஊரில் அமைந்திருக்கு. இக்கோவில் 500 ஆண்டுகள் பழமையான கோவில். சத்தீஸ்கர் மாநிலத்திலே மிகவும் புகழ்பெற்ற கோவில். தந்தேஸ்வரி கோவில் பெயரில் இருந்துதான் தந்தேவாடா என்று ஊருக்கு பெயர் வந்தது. பஸ்தரை சுற்றி உள்ள கிராமத்து மக்களுக்கும் மற்றும் பழங்குடியினருக்கும் தந்தேஸ்வரி அம்மா தான் குலதெய்வம். தந்தேஸ்வரி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் கொரோனா டெஸ்ட் செய்த பிறகு கொரோனா நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் உள்ளே பக்தர்களை அனுமதிக்கிறார்கள். இக்கோவிலுக்கு செல்கின்ற பெண்கள் புடவை அணிய வேண்டும், ஆண்கள் வேஷ்டி அணிய வேண்டும். தந்தேஸ்வரி கோவில் மரக்கட்டை மரத்தூண்களால் கட்டப்பட்டிருக்கும். இப்போது கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசிப்போம். இக்கோவில் 4 பாகமாக பிரிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பகிரகம், மகா மண்டபம், முக்கிய மண்டபம், சபா மண்டபம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சபா மண்டபம். இங்கு பைரவர், விநாயகர், சிவலிங்கம், நந்தி, மகாலட்சுமி ஆகிய கடவுளின் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தசராவன்று திருவிழா நடத்தப்படுகிறது. திருவிழாவில் பஸ்தரை சுற்றி உள்ள கிராமத்து மக்கள், அங்குள்ள பழங்குடி மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கிறார்கள். அதை பஸ்தர் தசரா ஃபெஸ்டிவல் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது முக்கிய மண்டபம். முக்கிய மண்டபத்தில் மிகப்பெரிய விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக மகா மண்டபம். மகா மண்டபத்துக்கு அடுத்தபடியாக கர்ப்பகிரகம். தந்தேஸ்வரி கோவில் ஷாங்கனி தாங்கனி என்ற நதிக்கரையில் அமைந்துள்ளது. இப்பொழுது தந்தேஸ்வரி கோவிலுக்கு எப்படி செல்வது பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருந்து செல்வதற்கு விசாகப்பட்டினம் வழியாக செல்வதே சிறந்த வழி. விசாகப்பட்டினம் செல்வதற்கு சென்னையிலிருந்து ஃப்ளைட், ட்ரெயின் வசதி உண்டு. விசாகப்பட்டினத்தில் இருந்து ஜெகதால்பூருக்கு பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ செல்லலாம். ஜெகதால்பூரில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தந்தேஸ்வரி கோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் டிவோஷனல் டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.